இப்போ நாங்கள் உங்களை பற்றி டிவியே நான் பார்க்குறதே கிடையாது, பேப்பரை நான் படிக்கிறதே கிடையாது, டிவியில் செய்தி போடுன்னு நான் சொல்கிறது கிடையாது, பேப்பரில் செய்தி போடுன்னு சொல்கிறது எல்லாம் எங்களுக்கு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இயற்கையே உருவாக்கி கொடுத்துருக்கு, இயற்கையை உருவாக்கி கொடுக்கிறது. இதுவரையில் நாங்கள் தனித்து போட்டியிடவே இல்லையே. இதுவே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் செய்திருக்கிற ஒரு மாபெரும் புரட்சி. இந்த கோணத்தில் எவனும் பேச மாட்டான், இந்த கோணத்தில் எவனும் நம்மை பாராட்ட மாட்டான். இதே யாராவது ஒரு நடிகன் வந்து இப்படி நின்று இருந்தா ஆகா ஓஹோ தோல்ல தூக்கி வைத்துக் கொண்டு அடுத்த முதலமைச்சர் இவர்தான் அப்படின்னு ஒரு 15 நாள் பேசியிருப்பான் டிபேட். ஒரு பையன் இதை பத்தி பேசல, வாயை திறக்கல. அப்படி காட்டிட்டா திருமாவளவனுக்கு ஓஹோன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும். சோசியல் மீடியாங்கிற பிளாட்ஃபார்முக்குள்ள போகுது இன்னைக்கு. உன்னால மறைக்க முடியல, என்ன மறைச்சிருப்பாங்க. சோசியல் மீடியா இல்லைன்னா ஒரு டிவி காட்டியிருக்க மாட்டாங்க, ஒரு பேப்பரில் போட்டு எவ்வளவுதான் நீ பண்ணாலும் நமக்கு 2 காலம் தான் ஒதுக்குவோம் ஒரு பத்திரிக்கையில். அது 8வது பக்கத்தில் 10வது பக்கத்தில் தான். ஒரு நாள் கூட முதல் பக்கத்தில் ஒரு கலர் வண்ண புகைப்படம் வச்சு ஒரு 4 காலத்தில் செய்தி போட்டாங்கன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு பத்திரிகையிலும் 8 காலம் இருக்கும். இந்த 8 காலத்தில் இதுவரையில் இந்த 25 ஆண்டு கால வெள்ளி விழா கொண்டாடிய நிலையிலும் கூட 2 நாடாளுமன்ற உறுப்பினர் 4 சட்டமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கிற நிலையிலும் கூட நமக்கு இந்த கட்சி இந்த இதழ்கள் ஒதுக்குகிற அளவு 2 காலம், அது 3 காலம், அதிகபட்சமான 3 காலம். முதல் பக்க செய்தி போட மாட்டான். ஏதாவது நீ கல்லெறிஞ்சி கண்ணாடி உடைச்சினா முதல் பக்க செய்தி. சிறுத்தைகள் வன்முறை வெறியாட்டம் போடுவான். இந்த மாநாட்டை எவ்வளவு பேர் திரண்டாங்கன்னு காட்டல, அந்த விபத்து நடந்து தான் பெருசா போட்டாங்க. இந்த தம்பிங்க இறந்தது. 1 மணி வரையிலும் மாநாடு முடிஞ்சிருச்சா சொல்லி கேட்கல, வந்துகிட்டே இருந்தாங்க திடலுக்கு. 55 கிலோமீட்டர் இந்த பக்கம், வலது பக்கத்தில் 20 கிலோமீட்டர் சமயபுரம் வரையிலும், இந்த பக்கம் பெரம்பலூர் இடது பக்கத்தில் 35 கிலோமீட்டர், 55 கிலோமீட்டர். ஆயிரக்கணக்கான வண்டிகள் தேங்கி நின்றன. சாலை முழுக்க விடுதலை சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டிலே இருந்தது. அந்த வண்டிகளில் இருந்து இறங்காதவர்களின் எண்ணிக்கையே பல லட்சம் பேர். வண்டியிலிருந்து நிறைய பெண்கள் இறங்கல. அந்த வண்டியிலிருந்து இறங்காத மக்கள் ஆண்டா இனிமேல் அங்கே போக முடியாது, போயிலாம் அண்ணன் பேச்சை கேட்க முடியாது அப்படின்னு எல்லாம் ஃபோனை வச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறான். எல்லாம் லைவ்ல ஓடுது, வெளிச்சம் டிவி ஃபேஸ்புக்கில் போகுது. இந்த திரட்சி கொள்கை சார்ந்து உருவான திரட்சி. அருமை தோழர்களே, எல்லா இருட்டடிப்புகளையும் தாண்டி, எல்லா அவமதிப்புகளையும் தாண்டி, எல்லா ஒதுக்குமுறைகள் ஒதுக்கி வைக்கிற ஒதுக்குதலையும் தாண்டி 25 ஆண்டு காலமாக ஒரு மாபெரும் சக்தியாக தாக்கு பிடித்து நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஜனநாயகம் வெல்லும் என்பதை பிரகடனப்படுத்துவதற்கான ஒரு மாநாடு, இந்தியா கூட்டணியே வெல்லும் என்பதை சொல்லுவதற்கான ஒரு மாநாடு, பிஜேபியை எந்த காரணத்தை முன்னிட்டும் மீண்டும் ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்த்தக்கூடாது, அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான ஒரு மாநாடு. இந்த மாநாட்டினுடைய உள்ள முகப்பே எப்படி இருந்துச்சு? பழைய பாராளுமன்றம் 2 பக்கத்துலேயும் ரெக்க பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னா இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் வாழ்ந்த இடத்துல தான் அவர் மறைந்தார், டெல்லியில். அவர் இறந்த அந்த இடத்தை அரசாங்கம் இன்னைக்கு எடுத்து அங்கே வந்து ஒரு பெரிய சர்வதேச நினைவரங்கத்தை கட்டியிருக்கிறது, இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர். அது என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை அப்படி திறந்து வைக்கிற மாதிரி பில்டிங் ஷேப், அந்த கட்டிடத்துடைய வடிவமைப்பு. கான்ஸ்டிடியூஷனுடைய டெரஸ் இருக்கு இல்லையா, மேலே மொட்டை மாடி, அந்த மொட்டை மாடியில் பிரியாம்பிள் இருக்கு. பல பேர் அதை பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மொட்டை மாடியில், அந்த கட்டிடத்தினுடைய மொட்டை மாடியில் பிரியாம்பிள் என்கிற முகப்புரை எழுதப்பட்டிருக்கு. We the people of India having solemnly resolved to constitute India into sovereign, secular, socialist, democratic republic அப்படிங்கிற அந்த முழு பிரியாம்பிளும் மேலே இருக்கு. ஹிந்தியில் ஒரு பக்கம், இங்கிலீஷில் ஒரு பக்கம். அந்த இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் தான் 2 பக்கமும். அந்த 3 வாயிலுக்கும் பெயர். நடுவில் இருக்கிறது சமத்துவ வாயில், அந்த பக்கம் இருக்கிறது சகோதரத்துவ வாயில், இந்த பக்கம் இருக்கிறது சுதந்திர வாயில், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. உள்ள நுழைஞ்ச உடனே அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி பிரியாம்பிள் 2 பக்கம். லட்சத்துக்கும் மேற்பட்ட நாற்காலிகள், 1200 அடி நீளம், 80 அடி அகலம். நம்ம ஸ்டேஜ் இதில் அந்த ஹால், அந்த இடம் நாற்காலி போட்டிருந்தது. 80 அடி இல்லை, 200 அடி நினைக்கிறேன். நான்
400 அடி 400 அடி. ஏன்னா இந்த ஃபசாடு வந்து 400 அடி, 400 அடி அகலம், 1200 அடி நீளம். அது இல்லாமல் தனியாக விஐபி போகிற பாதை, அந்த பக்கம் வந்து பெண்கள் பயன்படுத்துவதற்கான டாய்லெட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தோம். 100 அடிக்கு ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட். அந்த ஸ்டேஜ் புதிய பாராளுமன்றம், மேலே பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அந்த 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 ஸ்டேஜின் மேலே பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். 30 அடி உயரம், 180 அடி நீளம் உள்ள எல்இடி. இந்த மேடையில் இருந்ததுல எல்இடி, அந்த எல்இடி திரை, எல்இடி திரை. இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 65 ஜெனரேட்டர் ஓடிச்சு. கிட்டத்தட்ட 30,000 லிட்டர் டீசல் 2-3 நாள் ஓடி இருக்கு. ஜெனரேட்டர் மட்டும் 65 ஜெனரேட்டர். ஒவ்வொரு ஜெனரேட்டர்லையும் 125 கேவி கெப்பாசிட்டி. இந்த அரங்கம் நிறைந்தது. முன்னாள் முகப்புக்கு முன்னால் ஏதோ ஒரு திரைப்பட கதாநாயகன் நடித்த படத்தை பார்ப்பதை போல பல்லாயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்து பார்த்தார்கள். நள்ளிரவு 12 மணிக்கு, நள்ளிரவு 12 மணிக்கு அமர்ந்து பார்த்தார்கள். 11:30 மணிக்கு அமர்ந்து பார்த்தார்கள். அதுவே ஒரு பெரிய மாநாடு போல இருந்தது. இந்த முகப்புக்கு முன்னால், ரோட்டுக்கும் பக்கத்தில், இந்த மெயின் ரோடுக்கு முகப்புக்கு இடையில் மட்டுமே பல்லாயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்து பார்த்தார்கள். அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு. எல்லாம் கான்ஸ்டிடியூஷன் என்பதை மட்டுமே மையப்படுத்தியதாக இருந்தது. பார்லிமெண்ட், புதிய நாடாளுமன்றம் வடிவம், பழைய நாடாளுமன்ற வடிவம், கான்ஸ்டிடியூஷன் வடிவத்தை போன்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவரங்கம், 60 அடி உயரத்தில் பெரியார் கட் அவுட், 60 அடி உயரத்தில் மார்க்ஸ் கட் அவுட், 60 அடி உயரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வெட்டுருவம், உள்ளே அரங்கத்தில் இந்த புறம் 20 இந்த புறம் 20 தலைவர்களின் வெட்டுருவங்கள், எல்லாம் 60 அடி உயரத்தில். இந்தியா கூட்டணி வெல்லும், ஜனநாயகம் வெல்லும், இந்திய அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும் என்பதை மட்டுமே மையப்படுத்தி நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் மாநாடு. அந்த மாநாட்டில் சுடரேந்தி வர வேண்டும் என்று நான் முதலில் எண்ணி இருந்தேன். எதிர்பாராத வகையிலே 10ஆம் தேதி நான் படுக்கையில் விட நேர்ந்து விட்டது. 26ஆம் தேதி மாநாடு, 10ஆம் தேதி எனக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதியே உடலில் லேசான காய்ச்சல் இருந்தது. காய்ச்சலோடு தான் நான் பல போராட்டங்களில் பங்கேற்றேன். எண்ணூரிலே நடந்த ஆர்ப்பாட்டத்திலும் கூட காய்ச்சலோடு தான் கலந்து கொண்டேன். பத்தாம் தேதி மருத்துவமனையில் நான் போய் கிடந்தேன். பல பேருக்கு தெரியாது, நான் எங்கே போனேன்னு தெரியாது. எதிர்பாராத விதமாக எனக்கு அம்மை வார்த்து விட்டது. உடம்பு முழுக்க கொப்புளங்கள், முகமெல்லாம் கொப்புளம், நெற்றியில் இன்றும் அந்த வடு இருக்கிறது, முதுகெல்லாம் கொப்பளம். அத்தோடு தோழர்களை தொடர்பு கொண்டு மாநாட்டு மேடை இப்படி இருக்க வேண்டும், மாநாட்டின் முகப்பு இப்படி இருக்க வேண்டும், இந்த வடிவம் அவர்கள் டிசைன் செய்து அனுப்ப அதை பார்த்து அதை திருத்தி சுடரேந்தி வர வேண்டும். திடீரென்று ஃபோன் பண்ணி பார்வேந்தன்ட்ட பேசினேன். நான் எடுத்துகிட்டு ஓடுறதா இருந்துச்சு, முடியல, உங்களால் செய்ய முடியுமா? 24ஆம் தேதி புறப்பட்டார் நினைக்கிறேன். அவர்கிட்ட 23ஆம் தேதி தான் நான் சொல்கிறேன். உடனே சங்கத்தமிழன் வந்தார். நாங்கள் எல்லாமே சேர்ந்து அவரோட ஓடுறேன்னார். இல்லை, நீங்கள் தனியாக ஓடுங்க, மொத்தம் 4 திசையிலேருந்து கிளம்புறதா முதல்ல திட்டமிட்டிருந்தோம். அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நீங்கள் ரெடியாக இருந்தால் நீங்கள் தெற்கிருந்து வாங்க. ஒன்று நான் ரெடின்ட்டார். சரி, இது டெல்டாவிலேருந்து வந்தால் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம், ரொம்பவும் முக்கியமான கிழக்கு திசையிலேருந்து யாராவது ஒருத்தர் வரணும், மேற்கு திசையிலேருந்து ஒருத்தர் வரணும். சரி, மேற்கு திசையில் இப்போ யாரை தேடுறது? நீங்கள் 3 பேர் உடனே கையில் இருக்கிறீங்க, ஆளுக்கு ஒரு இடத்துல இருந்து கிளம்புங்க. ஆளுக்கு ஒரு இடத்துலேருந்து கிளம்புங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எந்த வழிகாட்டுதலையும் தரல. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, ஆம்புலன்ஸ் வச்சிங்க, ஆட்களை திரட்டுங்க, பனியன் போடுங்க, எதுவுமே இல்லை. எல்லாம் அவர்களே திட்டமிட்டார்கள். மேலே அமர்ந்திருக்கிற 3 பேரும். முதலில் நான் ஒரே சுடர், சமத்துவ சுடர் மட்டும் ஏந்தினால் போதும் என்று கருதினேன்.
பிறகு சங்கத்தமிழன் வந்து பேசிய பிறகு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற 3 சுடர்களை நாம் கட்டாயம் எடுத்து வர சொல்ல வேண்டும் என்று கருதி மேலூர், மேலவளவு, முருகேசன் உள்ளிட்ட தோழர்கள் நினைவிடமான விடுதலை களத்தில் இருந்து அவர் 20-30 பேரை திரட்டி கொண்டு அங்கிருந்து ஓடி வந்தார். ரஜினிகாந்த் அவர்கள் வெண்மணி நினைவிடத்தில் இருந்து நூற்றுக்கணக்கானவர்கள், அவர் தான் இப்போ நிறைய பேர் ஆளுங்க கொண்டு வந்திருக்கிறார். நான் அவரும் ஒரு 20-30 பேர் இருக்கும்னு நினைச்சேன். அவர் 200 பேருக்கு மேலே திரட்டிக்கிட்டு எல்லாரையும் ஓட வச்சு கொண்டு வந்து அங்கே சேர்ந்தார். நான் சொல்லியிருந்தேன் 2-2:30 நீங்கள் வந்துடணும். மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கப்புறம் மேடைக்கிட்டே நீங்கள் வர முடியாது. ஆனால் மேடையில் வச்சு தான் சுடரை வாங்கணும். அதோடு எனக்கு இன்னொரு சிந்தனை ஓடிச்சு. இந்த 3 சுடரையும் நம்ம வாங்கிடுறோம், தலைவர்கள் வரும்போது என்ன செய்யறது? அப்போ தான் எனக்கு தெரிஞ்சதில்லை. 3 சேர்ந்து அதுக்கு பேர் ஜனநாயகம் தானே சொல்கிறோம். அதனால் தலைவர் கையில் ஜனநாயக சுடர் கொடுத்துருவோம், ஒவ்வொரு தலைவருடைய கையில். அதுக்கு என்ன பண்ணலாம்? உடனே பாலாஜியை வர சொன்னேன். பாலாஜிக்கிட்ட சொன்னேன், இந்த இவங்க எடுத்துகிட்டு வர மாதிரி சுடரில் வந்து டீசல் ஊற்றி எரிய வைக்கிற மாதிரிலாம் வேண்டாம், எண்ணெய் ஊற்றி எரிய வைக்கிற மாதிரி திரி வச்சு வேண்டாம். என்ன பண்ணலாம்? எலக்ட்ரிக் டார்ச் வாங்க முடியுமா, செய்ய முடியுமா? உடனே அவர் ஏற்பாடு பண்ணார். அதுதான் அந்த 25 எலக்ட்ரிக் டார்ச் தலைவர்கள் கையில் கொடுத்தது, ஜனநாயக சுடர். இதெல்லாம் நாம் படுத்த படுக்கையிலே இருந்து கொண்டு ஏற்பாடுகள் செய்தவை. மாநாட்டுக்கு நிதியை திரட்டுவதற்கும் படுக்கையில் இருந்து கொண்டே. இதோடு முடிஞ்சிடக்கூடாது. நம்ம வெள்ளி விழான்னு சொல்லிட்டோம். அப்போ வெள்ளி விழாவில் வெள்ளி வரணுமே, வெள்ளி கொடுக்காம எப்படி வெள்ளி விழா? மணி விழான்னு சொல்லிட்டோம். மணி விழாவில் நம்மளால் வைரத்தை கொடுக்க முடியாது, நிறைவு விழாங்கிறதுனால இதுலேயும் கொஞ்சம் கோல்டு காயின் கொடுக்க சொல்லணும். என்ன பண்ணுங்களே எனக்கு தெரியாது. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த வேலையை செய்யணும். ஒரே 4 இடைவெளி. கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணி போய் அட்வான்ஸ் கொடுத்து 25 கிலோ வெள்ளி விழாவுக்கு அடையாளமாக 61 சவரன். நாங்கள் என்ன 61 சவரன், 161 செய்யுங்க அப்படின்னு. 61 சவரன்லாம் வந்து செய்யக்கூடாது, 160. ஏன்னா எல்லாம் கட்சிக்கு தான் போகுது, நான் போட போகிறது. என் உடம்புல ஒரு பொட்டு தங்கமும் நான் போட்டது கிடையாது. எங்கள் அப்பா ஆசையாக எனக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தாரு 20-25 வருஷம் முன்னாடி. அதை கூட நான் போடலை, கட்சிக்கு கொடுத்துட்டேன். மக்கள் நல கூட்டணியின் போது 2 சவரனில் அண்ணன் வைகோ ஒரு மோதிரம் செஞ்சு, அப்போ நமக்கு மோதிரம் சின்னம் வேறு கொடுத்தாரு. அப்படியே வீட்டில் பத்திரமா வச்சிருக்கிறேன். இன்னும் நான் போடலை, அதை கட்சிக்கு நான் கொடுக்கல. ஆகவே நீங்கள் கொடுக்குற அத்தனையும் கட்சியின் வளர்ச்சிக்கு தான் பயன்படும். எனவே 161 சவரன் கொடுக்கணுன்ட்டேன். 2 நாள் இடைவெளியில். என்ன பண்ணாங்களே எனக்கு தெரியாது. 161 சவரன் காசு வந்துருச்சு மேடைக்கு. இதெல்லாம் நாம் படுக்கையில் இருந்து கொண்டே ஏற்பாடு செய்தவை. தோழர்களே, இந்த மாநாட்டை வெற்றிகரமாக இந்த அளவுக்கு நடத்தி முடித்ததற்கும், பலரும் இதனை பாராட்டி பேசக்கூடிய அளவுக்கு நாம் இதனை சாதித்து முடித்ததற்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் மகத்தானது. தனித்தனியா சுவரொட்டிகள் போட்டார்கள், தனித்தனியா துண்டறிக்கைகளை போட்டார்கள், தனித்தனியா விளம்பரங்களை எழுதினார்கள். நான் அந்த லிபர்ட்டியை கொடுத்துட்டேன். யாரையும் தடுக்கக்கூடாது. உன் பேர் இல்லைன்னு போய் அவனை சண்டை போடக்கூடாது. அவன் போடுறான், அவன் செலவு பண்ணுறான், அவன் போடுறான், போடட்டும். உன் பேர் வரணும், உன் படம் வந்தால் நீ செலவு பண்ண, நீ எந்த பொறுப்புலையும் இருக்கலாம். விளம்பரத்தை போய் தடுக்கக்கூடாது. டிசம்பர் 23 மாநாட்டை ஒட்டி 6 மண்டலங்களில் பொதுக்கூட்டம் நடத்தினேன். போய் எல்லா இடங்களையும் ஹால் மீட்டிங், ஒவ்வொரு இடத்துலையும் 1.5 மணி நேரம் பேசினேன். ஏன் இந்த மாநாட்டை நம்ம நடத்துகிறோம்னு. அங்கேயே தோழர்கள் நிதியும் தந்தார்கள், பொற்காசுகளும் தந்தார்கள். எல்லாம் திரட்டி இன்றைக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். அருமை தோழர்களே, இந்த மாநாட்டில் மாவட்ட செயலாளர்களை நாம் அனைத்து பொறுப்பாளர்களையும் பாராட்டுகிற வகையிலே பாராட்டி சான்றிதழ் வழங்கியதைப் போல இந்த சுடரேந்தி ஓரிரு நாள் இடைவெளியிலே இந்த ஏற்பாடுகளை செய்தது உள்ளபடியே பாராட்டுதலுக்குரியது. இந்த 3 பேரை மட்டும் பாராட்டலான்னு தான் முதல்ல நினைச்சேன். அவங்களோட ஓடி வந்தவங்களை எப்படி நம்ம வந்து விட முடியும்? ஓடி பழக்கமில்லாத தோழர்கள் யாரும் மராத்தானில் ஓடி பழக்கப்பட்டவங்க இல்லை. அண்ணன் சொல்லிட்டார் ஓடும், தூக்கிட்டு ஓடும் வா வெண்மணியிலிருந்து. அப்படி ஓடி வந்த தம்பிகள் அனைவரையும் பாராட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த ஏற்பாட்டை நாம் செய்திருக்கிறோம். அந்த காலத்திலிருந்தே பௌத்தம் தலை தோங்கிய காலத்திலிருந்தே பார்ப்பனியத்தை எதிர்த்து நின்றவர்கள் தான் அவர்னாஸ். அவர்னாஸ்னா வர்ணத்துக்கு உட்படாதவர்கள், நீதிக்கு அநீதின்னு சொல்ற மாதிரி நியாயத்திற்கு அநியாயம் என்று சொல்வதை போல
கிரமம் அக்கிரமம் என்று சொல்வதை போல, கிரமம்னா வரிசைன்னு அர்த்தம், ஆர்டர்னு அர்த்தம். அக்கிரமம் செய்கிறான்னா அதை சீர்குலைக்கிறான்னு அர்த்தம். ஒரு ஆர்டராக இருக்குது, ஒழுங்காக இருக்குது, எல்லாம் இப்படி வரிசையாக உட்காந்துக்கிறாங்க. ஒருத்தன் வந்து அவன் பாட்டுக்கு முன்னால் பூந்து அதை எடுத்து வீசி எரிஞ்சிருவான், அவன் பாட்டு வந்து உட்காருவான். அது வந்து அக்கிரமம். ஏன்னா ஒரு ஆர்டரை வந்து ஒழுங்கை சீர்குலைக்கிறது. அப்படி ஒவ்வொன்றுக்கும் முன்னால் ஆ போடுகிற போது அதனுடைய எதிர்மறை பொருளை தருகிறது. அப்படித்தான் அவர்னாஸ், அவங்களுக்கு பேர் சவர்ணா. வர்ணாசிரம கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் சவர்ணா இந்துக்கள். இவர்கள் அவர்ணா இந்துக்களும் கிடையாது. அவர்ண என்றால் அந்த வளையத்திற்கு வெளியே நிற்பவர்கள் என்று பொருள், அதை எதிர்த்து நிற்பவர்கள் என்று பொருள். நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் 4 பேர் நிற்கிற போது அந்த 4 பேரை எதிர்த்து நிற்கிறவன் தலித், 4 பேருக்கு கீழே கிடப்பவன் தலித் அல்ல. இந்த பார்வையே தவறு. இவன் 5ஆம் சாதிங்கிற, 5ஆம் சாதின்னு ஒரு சாதி கிடையாது. 5வது வர்ணன் ஒரு வர்ணம் கிடையாது. 5வது வர்ணம் இருந்தால் பஞ்ச வர்ணம்னு சொல்லுவாங்க. சதுர் வர்ணம் தான் அதுக்கு பேர். சதுர் வர்ணம், சதுர்னா 4, அதனால தான் சதுரம்னு சொல்கிறோம். 4 பக்கம் இருக்கிறதுனால தான் சதுரம்னு சொல்கிறோம். சதுர் என்றால் 4 வடமொழியில். சதுர் வர்ணம் அது சவர்ணம். அந்த வர்ணாசிரம கொள்கையை ஏற்றுக்கொண்டவன், பார்ப்பனர்களை தங்களை எஜமானாக ஏற்றுக்கொண்ட 2வது நிலையில் இருப்பவன் க்ஷத்திரியன். பார்ப்பனர்களை தன்னுடைய எஜமானாக ஏற்றுக்கொண்டு 3வது அடுக்கிலே இருப்பவன் வைசியன். இந்த 3 பேருமே என்னுடைய எஜமானர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருப்பவன் 4வது நிலையிலே இருப்பவன். அவன்தான் அடிநிலையிலே இருப்பவன், அவன்தான் கடைநிலையிலே இருப்பவன், அவன்தான் இந்த 3 பேருக்கும் சேவை செய்யக்கூடியவன். அவனுக்கு பெயர் தான் சூத்திரன். அப்ப இவங்க யார்? அதான் பெரியார் சொன்னாரு, அவனுங்கெல்லாம் பிரம்மனுடைய தோல் முகத்திலையும் தோல்லையும் தொடையிலையும் காலிலையும் பிறந்தவர்கள் என்று புராணம் சொல்லுகிறது. இவர்கள் இயற்கை முறைப்படி பிறந்தவர்கள். தாய் தந்தைக்கு எந்த வழிமுறைப்படி பிறக்க வேண்டுமோ அந்த வழிமுறைப்படி பிறந்திருக்கிறார்கள். பிரம்மனின் தொடையிலிருந்து பிறக்கவில்லை இவர்கள். பிரம்மன் என்கிற ஆண் கடவுளின் பாதத்திலிருந்து பிறக்கவில்லை. அதுவே இயற்கைக்கு முரணாக இருப்பார். ஆண் வந்து ஒரு பிறப்புக்குரிய மூலமாக இருக்க முடியுமே தெரியும், அவனே பிறப்பிக்கக்கூடியவன் கிடையாது. பெட்பு என்றால் பிறப்பை குறிப்பது, அதிலிருந்து வந்ததுதான் பெட்பு என்கிற பெண் என்கிற சொல். பேணுதல், பிறப்பித்தல், பேணுதல் என்கிற கடமைகளை செய்வதால் தான் பெண் என்ற சொல் வருகிறது. ஆண் வந்து பிறப்புக்கு காரணமாக இருக்கிறானே தவிர, இணை சக்தியாக இருக்கிறானே தவிர அவன் பிறப்பிப்பவன் அல்ல. ஆனால் இந்த கதை, இந்த புராணம் பிரம்மன் மூலமாக சொல்லப்படுகிறது. அதுக்கு இப்போது அவர்கள் வேறு வேறு விளக்கம் தருகிறார்கள். அவர் அப்படி சொல்ல, இப்படி சொல்ல, இப்படி தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் உன்னுடைய வேதம் மனித குலத்தை இப்படி பாகுபடுத்தி வைத்திருக்கிறது. வர்ணாசிரம தர்மத்தை நிலைப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த வர்ணாசிரம தர்மத்தை விளக்குவது தான் மனு தர்மம் என்பது. அதை விளக்கக்கூடிய ஒரு நூல் தான், ஒரு சட்ட நூல் தான் மனு தர்மம் என்பது, மனு நெறி என்பது. ஆகவே அவர்களை எதிர்த்து நிற்பவர்கள் தான் அவர்ணாஸ் என்கிற தலித்துகள். எனவேதான் இவங்கிட்ட, அவர்ணா கிட்ட போய் நின்று வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை. நான் கூட பல மேடையில் சொல்லுவேன், நீங்கள் சமூக நீதியை பேசக்கூடியவர்கள், சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள், சாதி ஒழிப்பை பேசக்கூடியவர்கள், ஏன் தலித் தெருவுக்கு வரீங்க, ஊர் தெருவில் போய் பேசுங்க என்று நான் சொல்லுவேன். எல்லாம் புரட்சியை பேசக்கூடியவர்கள் பூரா எஸ்சி தெருவில் வந்து நின்று தான் பேசுவாங்க. ஊர் தெருவில் போய் நின்று பேசினா முதல்ல அவன் குடும்பத்துக்குள்ளே இருந்து சண்டை போட வேண்டியது வரும். அவன் அப்பன்ட்ட சண்டை போடணும், அம்மாவிட்ட சண்டை போடணும், அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை போடணும். அந்த சண்டை வேண்டான்னு தான் அவன் நேராக வெளியே வந்து விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற இடத்தில் நின்று பேசுகிற நிலை வருகிறது. இந்தியா முழுக்க இது, நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லலை, இந்தியா முழுக்க. ஆகவே தந்தை பெரியார் அவர்கள் சூத்திரர்களை அரசியல்படுத்தி அவர்களை ஒரு அமைப்பாக்கி பார்ப்பன ஆதிக்கத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். இது பெரியார் காலத்துக்கு முன்பே நடந்தது. பண்டிதர் அயோத்திதாசர் பெரியாருக்கு மூத்தவர். அவர் ஏன் திராவிடர்ங்கிற சொல்ல கையாண்டார்னா, திராவிடர்ங்கிற சொல் ஏதோ பெரியாரால் தான் இங்கே கையாளப்பட்டது என்று பெரியாரை பல பேர் குறிவைத்து கடுமையாக விமர்சிக்கிறார்கள். திராவிட அரசியலால் நாம் வீழ்ந்து போய்விட்டோம் என்று, தமிழர் எழுச்சியே முனை முழங்கிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். சேர சோழர் பாண்டியர் காலத்திலே இவன் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வீழ்ந்து போனான்.
சேர சோழர் காலத்திலேயே பெரியார் தோன்றுவதற்கு முன்பு, திராவிடர் கழகம் தோன்றுவதற்கு முன்பு, திமுக தோன்றுவதற்கு முன்பு, இவர்கள் சொல்லுகிற கருணாநிதி என்கிற கலைஞர் தோன்றுவதற்கு முன்பே சேரன் சோழனை தாக்குவதும், சோழன் சேரனை தாக்குவதும், பாண்டியன் படையெடுத்து வந்து தஞ்சாவூர் சோழனுடைய கோட்டைகளை எல்லாம் அழித்தொழித்ததும், அதற்கு பழிவாங்கக்கூடிய வகையிலே சோழர்கள் படையெடுத்து போய் பாண்டிய மண்ணில் இருந்த கோட்டைகளை எல்லாம் அழித்தொழித்ததும், இதிலே லட்சக்கணக்கானவர்கள் மாண்டொழிந்ததும், சொத்துக்களை சேதப்படுத்தியதும், இதற்காக வேறு நாட்டை சார்ந்த வேறு மன்னர்களை கொண்டு வந்து இங்கே ஆட்சி செய்ய வைத்ததும் அந்த காலத்திலேயே நடந்து விட்டது. அப்பேயே தமிழன் வீழ்ந்து போனான், உட்பகையால் வீழ்ந்து போனான், பொறாமையால் வீழ்ந்து போனான். ஆனால் இன்னைக்கு அரசியல் ஆதாயம் தேடுறவன் பெரியார்ல இருந்து தொடங்குறான். இவர் திராவிடன் சொன்னதுனால தான் வீழ்ந்து போனோம். ஆனால் திராவிட அரசியலே வேண்டாம். திராவிட அரசியல் என்பது நம்முடைய வரலாற்றிலிருந்து நாம் பார்த்தால் பண்டிதர் அயோத்திதாசர் தான் அதை தொடங்கி வைக்கிறார். எங்களை யாரையும் நீ இந்த சாதின்னு சொல்லாத, இந்த சாதியெல்லாம் ஒழின்னு ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால, எனவே எங்களெல்லாம் திராவிடர்னு சொல்லு, இல்லைன்னா தமிழர்னு சொல்லு. இந்த ரெண்டையும் முதல்ல சொன்னவர் பண்டிதர் அயோத்திதாசர். இதை யாரும் பாராட்டியும் சொல்ல மாட்டான், இந்த வரலாற்றையும் சொல்ல மாட்டான். அவனுக்கு கருணாநிதி எதிர்ப்புல இருந்து அரசியல் ஆதாயம் வேணும், திமுக எதிர்ப்புல இருந்து அரசியல் ஆதாயம் வேணும். அதனால பெரியாரையும் வைத்து விமர்சிக்கிறார்கள். அந்த பெரியாருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நான் கடைசியாக என்னுடைய உரையிலே, இந்த 5 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிற கடைசி அமர்வு நடந்தது. அந்த கடைசி அமர்விலே நான் பேசிய கடைசி உரையில் இந்திய அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தேன். செய்ய மாட்டார்கள் என்று தெரியும், செய்ய வேண்டியதில்லை என்பதும் தெரியும். அந்த விருதினால் பெரியாரோ அல்லது விபி சிங் அவர்களோ அல்லது காஞ்சிராம் அவர்களோ ஒன்றும் பெருமை பெறப்போவதில்லை என்றும் தெரியும். நான் கடைசியாக பேசி முடிக்கும் போது, சமூக நீதி காவலர்கள் விபி சிங், தந்தை பெரியார், காஞ்சிராம் போன்றவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் என்று என்னுடைய உரையை முடித்தேன். நம்முடைய தோழர்கள் வழக்கம் போல இங்கே கிளம்பிட்டாங்க. அது எப்படி பெரியாரெல்லாம் அதை ஏற்றுக்க மாட்டார். என்ன அவன் கொடுக்கறது கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான் நரேந்திர மோடி. வாங்க வாங்க வீரமணி அவர்களே, யார் பெரியாருடைய வாரிசுகள், யாராவது வந்து வாங்கிக்கிங்க, பெரியாருக்கு நாங்கள் பாரத ரத்னா கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். திருமாவளவன் பேசினாரு, திருமாவளவன் சொல்லிட்ட பிறகு வேற மாற்று கருத்துக்கே இடம் இல்லை, அதனால நாங்கள் தந்தே தீருவோம்னு பாரத ரத்னாவை கையில் எடுத்து வச்சுட்டா நிற்கிறாங்க. சில பேர் கிளம்பிட்டாங்க. அது எப்படி திருமாவளவன் பேசலாம்? அம்பேத்கர் உயிரோடு இருக்கும் போதே பாரத ரத்னான்னு கொடுத்துருந்தா அம்பேத்கர் போயிருக்க மாட்டார், வாங்கியிருக்க மாட்டார். அதெல்லாம் அவருக்கு பெருமை செய்யக்கூடிய ஒன்று கிடையாது. பெரியாருக்கும் அது பெருமை செய்யக்கூடிய ஒன்று அல்ல. இதிலே நாம் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் இதை பேசினோம் என்பதுதான் முக்கியமானது. இந்த புரிந்து கொள்வதில் தான் நமக்கு இடையில சிக்கல் இருக்கு. நம்ம எல்லாம் பெரியாரியத்தை பேசக்கூடியவர்கள் தான், அவர்களும் பெரியாரியத்தை பேசுகிறார்கள், நாமும் பெரியாரியத்தை பேசுகிறோம். சங்கிகள் ஆத்திரப்பட்டு இருக்க வேண்டும், ஆனால் பெரியாரியவாதிகளே ஆத்திரப்படுகிறார்கள் என்றால் இப்போ பெரியாரியத்தை எப்படி நாம் உள்வாங்கி இருக்கிறோம் என்பது கேள்விக்குறியாகிறது. அவர்கள் உடனே பாரத ரத்னா தந்து விடுவார்கள் என்பதற்காக நாம் சொல்லவில்லை. நீ அத்வானிக்கு தந்தது தவறு என்று சொல்லுவதற்காகத்தான் அது சொல்லப்படுகிறது. அத்வானி யார்? இந்த மண்ணில் இன்றைக்கு மோடி இவ்வளவு பெரிய செல்வாக்கை பெற்று ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பதற்கு காரணம் மோடியின் உழைப்பு அல்ல, அத்வானியின் உழைப்பு. மறந்துவிடக் கூடாது. வாஜ்பாயும் அத்வானியும் அப்படிப்பட்ட வெறுப்பு அரசியலை பல 10 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்தார்கள். இந்த பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் சுவரொட்டி ஒட்டினோம் என்று சொன்னேன். அன்று அனுமனால் இலங்கை எரிந்தது, இன்று அத்வானியால் இந்தியா எரிய போகிறது. இதை முன்னுணர்ந்து சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். அதே போல பாபர் மசூதி இடித்த உடனேயே 3000 பேர் இளைஞர் கூட்டம் திரட்டி சைக்கிள் பேரணி மதுரையிலே நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அன்னைக்கெல்லாம் தேர்தல் அரசியலே கிடையாது. நமக்கு முஸ்லீம் ஓட்டு போடுவாங்கன்னா செஞ்சோம். அதை ஐடியாலஜி, கருத்தியல், கொள்கை, கோட்பாடு, கொள்கை புரிதல். இப்போ இந்த மாநாடு நீங்கள் தேர்தலுக்காக தான் போட்டிங்களான்னு சில பேர் இந்த தேர்தலோடு இப்படியே சிந்திச்சு பழக்கப்பட்டவர்கள் இவர்கள். நாம் ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக நடத்தணும். ஸ்ட்ரென்த்தை யார் வேணாலும் காட்டிட முடியுமா? சும்மா காட்டிட முடியுமா? எலெக்ஷனுக்காக ஸ்ட்ரென்த்தை காட்டிட முடியுமா? அவ்வளவு பேரும் ஒவ்வொரு தனிநபரும்
இந்த இயக்கத்தையும் தலைமையையும் நம்புகிற காரணத்தினால் திரண்டு வந்தார்கள். சொந்த செலவில் வந்தார்கள். மாநாட்டு செலவுக்கும் தலைமைக்கு காசு கொடுத்தார்கள். மாநாட்டுக்கும் செலவு செய்து விளம்பரம் எழுதினார்கள், சுவரொட்டி போட்டார்கள், டிஜிட்டல் பேனர் வைத்தார்கள், வண்டி பிடித்தார்கள். அந்த வண்டியிலேயே குடிநீர், உணவு எல்லாவற்றையும் அவரே தயாரித்துக் கொண்டார்கள். அப்படி வந்தவர்களின் திரட்சி தான் சிறுகனூரில் திரண்ட ஒரு மாபெரும் மாநாடு, வெல்லும் ஜனநாயக மாநாடு. 100 விழுக்காடு கொள்கை சார்ந்து திரண்ட கூட்டம், தேர்தலுக்காக நடத்தப்பட்ட கூட்டம் அல்ல. அப்படி திருமாவளவன் இதுவரையில் ஒரு நடவடிக்கையை கூட தேர்தலை குறிவைத்து செய்ததில்லை. சில பேர் திடீர்னு ஒரு இடத்துல போய் அவனால் போராட்டம் நடத்தும், அப்புறம் பார்த்தா அந்த தொகுதியில் அவன் போய் கேண்டிடேட்டாக நிற்க போகிறான்னு தெரியும். அவன் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு பின்னால் அவன் கேண்டிடேட்டாக நிற்க போகிறதுக்கு இப்போவே போய் அங்கே போராட்டம், மக்கள் பிரச்சனை, உடனே ஒரு மறியல், ஒரு ஷோ, ஒரு மீடியாவில் ஒரு பேட்டி, அவன் பிளான் பண்ணி அவன் கேண்டிடேச்சர் வேட்பாளராக நிற்க போகிறதுனால அதை செய்வான். ஆந்திராவுக்கு நான் போகிறேன், வேட்பாளராக நிற்க போகிறேன். தெலுங்கானாவுக்கு நான் போகிறேன், வேட்பாளராக நிற்க போகிறேன். 7-8 வருஷத்துக்கு முன்னால் அல்லது 10 வருஷத்துக்கு முன்னால் ஸ்ரீகாக்குளம் என்கிற இடத்துல லட்சுமிப்பேட்டையில் விடிய காலையில் புகுந்து சாதி வெறியர்கள் தாக்கியதில் 5 பேர் கொல்லப்பட்டார்கள். அடுத்த நாளே பயணம் செய்து நாங்கள் அந்த ஊரை போய் பார்த்தோம், அந்த மக்களை பார்த்தோம், அந்த மக்களை சந்தித்தோம், பாதிக்கப்பட்டவர்களை போய் மருத்துவமனையில் சந்தித்தோம், கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அங்கே மாலா மகாநாடு என்கிற ஒரு அமைப்பு நடத்திய கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு நான் பேசிவிட்டு வந்தேன். ஸ்ரீகாக்குளம் நாடாளுமன்ற தொகுதியில் நான் போய் போட்டியிடப் போகிறேனா? ஆனால் இங்கே அப்படி தான் சிந்திச்சு பழகிருக்கிறாங்க. இவன் இப்படி போகிறான்னா அங்கே ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். மாநாடு நடத்துகிறான்னா ஏதோ ஸ்ட்ரென்த்து காட்டுறான். எதுக்கு ஸ்ட்ரென்த்து காட்டுறோம்? ஸ்ட்ரென்த்து காட்டாமலே 2 தொகுதியை வாங்கியிருக்கிறோமே ஏற்கனவே. நம்முடைய கொள்கை ஆசான்கள் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ், இவர்கள் அனைவரின் இலக்கும் டார்கெட், அதாவது அனைவரின் இலக்கும் சமத்துவம் தான். அவருடைய டார்கெட் சமத்துவம் தான். அதில் எந்த முரண்பாட்டை யார் எப்படி முதன்மைப்படுத்துகிறார்கள், பிரியாரிட்டைஸ் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற போது வர்க்க முரண்பாட்டை முதன்மைப்படுத்துகிறார் காரல் மார்க்ஸ். ஆனால் இலக்கு சமத்துவம் தான். வர்ண முரண்பாடுகளை முதன்மைப்படுத்துகிறார் பெரியார், ஆனால் இலக்கு சமத்துவம். சாதிய முரண்களை முதன்மைப்படுத்துகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர், ஆனால் இலக்கு சமத்துவம். டார்கெட் ஒன்று. அவங்க முதன்மைப்படுத்துகிற முதன்மை முரண்கள் என்று பார்க்கிற போது மார்க்ஸ் வர்க்க முரணை முதன்மைப்படுத்துகிறார். வர்க்கம்தான் இங்கே 2 பிரிவாக இருக்கிறது, மோதிக்கொள்கிறது, எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையானது வர்க்க பாகுபாடு தான் என்று அவர் முதன்மைப்படுத்துகிறார். உலகளாவிய பார்வை அது. வர்ண முரண்பாட்டை முதன்மைப்படுத்துகிறார் பெரியார். அது இந்திய அளவிலான பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பை முன்னிறுத்துகிற ஒரு பார்வை. அது சாதிய முரண்களை முன்னிறுத்துகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அது விளிம்பு நிலை மக்களையும் இணைத்துக் கொள்ளுகிற ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச். அதை அடிநிலையில் கிடக்கிற அல்லது விளிம்பு நிலையில் கிடக்கிற மக்களை, உழைக்கிற மக்களை அரசியல் படுத்தி அவர்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு முனைப்பு, ஒரு முயற்சி. ஆக அவர்கள் முதன்மைப்படுத்துகிற முரண்பாடுகளில் வேறுபாடுகள் இருக்கின்றன. வர்க்க முரண்பாடு, வருண முரண்பாடு, சாதிய முரண்பாடு. ஆனால் இந்த 3 தலைவர்களின் இலக்கு, டார்கெட், அல்டிமேட் எய்ம், இறுதி லட்சியம் என்பது சமத்துவத்தை அடைவதுதான், ஈக்குவாலிட்டி என்பதுதான். இதை சொல்லுகிற ஒரு மாபெரும் மாநாடு தான் வெல்லும் ஜனநாயக மாநாடு. தேர்தல் நெருங்கிவிட்டது. நீங்கள் மாவட்டந்தோறும் இதை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களுக்கு சொல்லுகிறேன், குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு மாவட்டத்திற்கு ஒரு கூட்டமாவது தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும். 104 மாவட்ட செயலாளர்களும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொதுக்கூட்டம் என்று வைத்தால் 144 பொதுக்கூட்டம் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு கூட்டத்திலும் அந்த 33 தீர்மானங்களையும் படிக்க வேண்டும். பேசுறது ஒரு புறம் இருந்தாலும், விளக்கி சொல்லுவது ஒரு புறம் இருந்தாலும், அந்த தீர்மானங்களை படிக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை விளக்கி பேசுகிற ஒருவரை, நல்ல விளக்கி பேசக்கூடிய ஆற்றல் உள்ள தோழர் ஒருவரை நீங்கள் சிறப்பு பேச்சாளராக அழைத்துக் கொள்ள வேண்டும். பொதுக்கூட்டம் நடக்க வேண்டும். வேற யாரையும் நம்ம விமர்சிச்செல்லாம் பேசக்கூடாது. அந்த தீர்மானம் என்ன சொல்லுது? இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், பிஜேபியை வீழ்த்த வேண்டும், இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும்,
அதற்கு முன் நிபந்தனை ஒரே ஒரு சவால், இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றியாக வேண்டும். எவ்வளவு அகந்தையோடு பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திலே பேசுகிறார். அன்னைக்கு இரவெல்லாம் நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன் தோழர் ரவிக்குமார்ட்ட, என்ன இவ்வளவு அகங்காரம், ஒரு அகந்தை, ஒரு பிரதமர் என்கிற பொறுப்பை கூட மறந்துவிட்டு ஒரு தேர்தல் பிரச்சார மேடையை போல பாராளுமன்றத்தை பயன்படுத்தி கொண்டு 2 மணி நேரம் ஒரு பிரதமர் பேசுகிறார். அவ்வளவு தூரம் ஒரு கட்சியை கேவலப்படுத்தி நக்கலடித்து தேர்தல் பிரச்சார மேடையாக பேசுகிறார். குடியரசுத் தலைவருடைய உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசுகிற பேச்சு, அதற்கு கடைசியாக எல்லோரும் பேசியதற்கு அவர் பதில் சொல்லுகிற ஒரு உரை அது. அதில் குடியரசுத் தலைவர் என்ன பேசியிருக்கிறாரு, என்னென்ன திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க, அது எது எதை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம், இனி என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன சாதிக்க போகிறோம் என்பதை மட்டும் சொல்லி, தலைவர்கள் பேசியது ஏதாவது கோட் பண்ணுறதுனா மேற்கோள் காட்டி பேசி அவங்களுக்கு பதில் சொல்கிறதுனா பதில் சொல்லி, எதிர்க்கட்சி இப்படியெல்லாம் எங்களை விமர்சிக்கிறாங்க, அதெல்லாம் தவறு, நாங்கள் இப்படி தான் செய்திருக்கிறோன்னு விளக்கம் சொல்ல வேண்டியது தான் ஒரு பிரதமருடைய பொறுப்பு. ஆனால் அவர் தேர்தல் பிரச்சார மேடையில் இருக்கிற மாதிரி பேசுகிறார். என்ன காரணம்? 400 இடத்துல ஜெயிக்க போகிறோம், அதில் 370 இடம் பிஜேபி மட்டும் தனித்து நிற்கும், நீங்கள் எதிர் அணியிலே உட்காரதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள், அடுத்து நீங்கள் ஒரு சாதனையை பண்ண போகிறீங்க, இதை விட உயரமான இடத்துல உட்கார போகிறீங்க, அது கேலரியில் உட்கார போகிறீங்க. இவங்க ஆட்சியில் இருப்பாங்களாம், காங்கிரஸ்காரங்க கேலரியில் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பாங்களாம். இப்படியெல்லாம் பேசுகிறார். அதில் எதுவும் உருப்படியான ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் இல்லை, உரையே கிடையாது. என்ன அடிப்படையிலே அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள்? வெறும் அகந்தையோடு சொல்லுகிறார்களா அல்லது ஏதேனும் சதித்திட்டத்தை வைத்துக் கொண்டு பேசுகிறார்களா என்கிற கேள்வியெல்லாம் எழுகிறது. வட இந்திய மாநிலங்களில் இவிஎம் என்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை எதிர்த்து பெரிய அளவிலே போராட்டம் வெடித்திருக்கிறது. நாம் கூட எலெக்ஷனை பற்றி கவலைப்படாமல் ஒரு போராட்டத்தை நடத்தினோம் இவிஎம் எதிர்த்து. இந்த பொதுக்கூட்டங்களெல்லாம் முடித்து கொண்டு மறுபடியும் நாம் மாவட்டம் தழுவிய அளவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இவிஎம் பயன்படுத்தக்கூடாது, தனியே விவிபேட் என்கிற அந்த ஒப்புகை சீட்டுடன் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி மறுபடியும் நாம் ஆர்ப்பாட்டத்திற்கான ஒரு அறிவிப்பை செய்யலாம் என்று இருக்கிறேன். எனவே அருமை தோழர்களே, தேர்தல் களத்தை நோக்கி செல்வோம். நம்முடைய இலக்கு பிஜேபியை வீழ்த்தி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது. அப்படிப்பட்ட இந்த களத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராளிகளாக இவர்கள் சுடரேந்தி வந்தார்கள் என்று பாராட்டி வாழ்த்தி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்க இருக்கிறேன். ஒவ்வொரு அணியாக முதல்ல சமத்துவ சுடரேந்தி வந்த தோழர்கள் மேடைக்கு வலதுபுறமாக இடதுபுறமாக இறங்கி செல்ல வேண்டும். ஒரே நேரத்தில் கும்பல் கட்டக்கூடாது, அடித்து பிடிச்சிட்டு எனக்கு நெருக்கடியை தரக்கூடாது. சமத்துவ சுடருக்கு பிறகு சுதந்திர சுடர், கடைசியாக சகோதரத்துவ சுடர். எல்லோரும் மேடையில் அமர்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு பெயராக பார்வேந்தன் படிப்பார், அவர்களுக்கு நான் சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்வேன் என்பதை சொல்லி அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.